மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். நூற்றி 82 வருடங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை தலைமை ஆசிரியர்கள், எத்தனை தாளாளர்கள், எத்தனை ரெக்டர்ஸ், எவ்வளவோ பேரை பார்க்குது. எவ்வளோ ஆசிரியர் பெருமக்கள், எவ்வளோ மாணவர்கள், நினச்சி பார்த்தாலே புல்லரிக்குது. ஜெனரேஷன்ஸ் ஹேட் கான் த்ரூ. நம்முடைய தலைமுறையில் பலவற்றை பார்த்துருக்குது.
சும்மா சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடம் இல்லை இது. அந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரியினுடைய பழைய பில்டிங் அப்படின்னா நம்ம ஸ்கூல் பில்டிங் தான். வேறு ஃபாதர்ஸ் ரெசிடென்ஸ் வந்துங்க ஸ்கூல் பில்டிங்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் கட்டுறாங்க. அவங்க வந்து எங்கே தங்கியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் முதல்ல கட்டினது இந்த வளாகத்தில் நம்ம பள்ளிக்கூடம். ரொம்ப கல்லூரி அவங்க நினச்சி பார்க்கல, பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை வந்து அழகு செய்யணும் அப்படின்றதுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதையும் எதிர்பார்க்கலை, நீங்கள் இருக்கிறது, நீங்கள் நல்லா இருக்கிறது, அதை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நான் இன்றைய தினம் நன்றி சொல்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்ல தான் நான் விரும்புகிறேன். இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி இருக்கிறது நம்மை, நாம் உருவாகி இருக்கிறோம். நம்மை வைத்து உங்களை வச்சு எவ்வளோ பேர் உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னா எங்கே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டாக்டரை. டாக்டர் சொல்லணும் நான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு. இல்லை ஒரு தொழிலதிபர் இருக்கிறாங்க, விராலிமலையிலேருந்து வந்திருக்கிறாங்க. நான் அவரை பார்த்தப்ப அங்கே உள்ளவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, இவர் வந்து நம்ம தூய வளனார் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாராமே அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் உங்களை பார்ப்பவர்கள் நீங்கள் எங்கே படித்தீங்க கல்லூரியை கேட்க மாட்டாங்கங்க, அதெல்லாம் செகண்டரி தான். எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாக நான் பார்ப்பது ஒரு ஆளை. அவர் யார் அப்படின்னா தூய வளனார் சூசையப்பர். அவர் பெயர் அதே ஒரு அழகு. அவர் நிறைய கனவு காண்பாருங்க. அவர் வாழ்க்கையே கனவு தான். அந்த கனவு தான் இன்றைய நாளும் கூட இங்கே நடப்பதாக நான் பார்க்குறேன். நாம் கனவு காண்போம், அந்த கனவை நனவாக்குவோம். நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வில் அடுத்ததாக ஆண்டறிக்கை. கடந்த காலத்தில் நடைபெற்ற சீர்மிகு செய்திகளை காணொளி காட்சி மூலம் நமக்கு தெளிவுபடுத்த வருகிறார் முன்னாள் மாணவ மன்றத்தினுடைய செயலர் திரு ஆர் ராஜமாணிக்கம் அவர்கள். எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் மன்றத்தின் 39ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள போற்றுதற்குரிய அதிபர் தந்தை அவர்களே, விழாவில் விருது பெறும் முன்னாள் மாணவர் பெருமக்களே, பாராட்டுதற்குரிய முன்னாள் மாணவர் மன்றத்தின் தலைவர் திரு PK தியாகராஜன் ஐயா அவர்களே, திறம்பட வழிநடத்தும் இயக்குனர் அருள் தந்தை அவர்களே, ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது முன்னாள் மாணவர் மன்றம் இந்நாள் மாணவர்களின் நலனுக்காக நாளும் செய்து வரும் நலத்திட்டங்கள் இதோ அறிக்கையாக. மாணவர்களை தத்தெடுத்தல் திட்டம். இயக்குனர் அருள் தந்தையின் சீரிய முயற்சியான மாணவர்களை தத்தெடுத்தல் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய 40 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மாணவர்களை தத்தெடுத்து அவர்களின் பள்ளி கட்டணம் மற்றும் சீருடைக்காக 1,28,000 ரூபாய் முன்னாள் மாணவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களால் வழங்கப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டாக 7ஆம் வகுப்பில் படிக்கும் 38 மாணவர்களுக்கும் அவர்களின் பள்ளி கட்டணமாக 1,21,600 ரூபாய் முன்னாள் மாணவர் மன்றத்தினரால் வழங்கப்பட்டு வருகிறது. முதலிடம் பிடித்த மாணவர்களை கௌரவித்தல். முன்னாள் மாணவர் மன்றத்தின் செயலராக பணியாற்றிய மறைந்த திரு கிருபாகரன் அவர்களின் நினைவாக அவரது குடும்பத்தினரால் ஒவ்வொரு கல்வியாண்டும் 10 மற்றும்
12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு தலா 2000 வீதம் ஒவ்வொரு ஆண்டும் 20,000 ரூபாய் மாணவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. மரக்கன்று நடுதல். ஒவ்வொரு ஆண்டும் நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தியும் மரக்கன்று நடும் பணிக்காகவும் முன்னாள் மாணவர் மன்றம் சார்பாக ரூபாய் 5,000 ஒவ்வொரு ஆண்டும் அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளி சீருடை வழங்குதல். நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் திரு காளீஸ்வரன் அவர்களால் கடந்த 5 ஆண்டுகளாக ஏழை மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வருடம் 118 மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்புள்ள சீருடைகள் அவரது குடும்பத்தாரால் வழங்கப்பட்டன. நினைவாற்றல் திறன் வளர்ப்பு பயிற்சி. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியின் புகழ்பெற்ற முன்னாள் மாணவர் கிராண்ட் மாஸ்டர் திரு ஜான் லூயிஸ் அவர்களால் சூப்பர் மெமரி ஸ்கில் பயிற்சி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களும் மற்றும் NMMS மாணவர்களும் இதில் பங்கேற்று பயனடைகின்றனர். மாணவர்களின் கல்வி மேம்பட நிதியுதவி. முன்னாள் மாணவர் மன்றத்தின் தலைவர் பொறியாளர் திரு PK தியாகராஜன் அவர்கள் 6ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக இந்த கல்வியாண்டில் 1,00,000 ரூபாய் வழங்கியுள்ளார். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு மோகன்ராஜ் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 50,000 ரூபாய் வழங்கி வருவதும் ஏறக்குறைய 15 வருடத்திற்கு தொடர்ந்து தருவதாகவும் முன்மொழிந்துள்ளதும் பாராட்டுதலுக்கு உரியது. இலவச காலை உணவு திட்டத்திற்கு நன்கொடை. ஏறக்குறைய 25 வருடங்களாக செயல்பட்டு வரும் காலை உணவு திட்டத்திற்கு முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் திரு PK தியாகராஜன் ஐயா அவர்கள் இம்மன்றத்தின் சார்பாக 1,25,000 ரூபாய் மற்றும் 130 கிலோ அரிசியும் ஒவ்வொரு ஆண்டும் அளித்து வருகிறார்கள். அதன் மதிப்பு 1,37,000 ஆகும். ஏறக்குறைய 300 மாணவர்கள் இதனால் பயன்பெறுகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விழாக்களும் கொண்டாட்டங்களும். தீபாவளி மற்றும் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் கரும்பு போன்றவை முன்னாள் மாணவர் மன்றத்தால் வழங்கப்படுவதும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்து செல்லும் போது மன்றத்தின் சார்பாக அழகிய ஃபைல் சுமார் 870 மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவதும் பாராட்டுதலுக்குரியது. விளையாட்டும் மகிழ்ச்சியும். கடந்த 15 ஆண்டுகளாக முன்னாள் தலைமை ஆசிரியர் அருள் தந்தை ஜோ லாரன்ஸ் சேசபை அவர்கள் நினைவாக கால்பந்து போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த கல்வியாண்டில் இப்போட்டி 5/7/2025 முதல் 7/7/2025 வரை நடைபெற்றது. 15 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் அதில் பங்கு பெற்று 7/7/2025 அன்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் அதிபர் அருள் முனைவர் M. பவுல்ராஜ் சேசா அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். முன்னாள் மாணவர் மன்ற செயற்குழு உறுப்பினர்கள் 1,05,000 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கி பெருமை சேர்த்தனர். பெருமைமிகு முன்னாள் மாணவர் திரு சிவ்நாடார் அவர்களின் பெருந்தன்மை. எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் பத்மஸ்ரீ சிவ்நாடார் எம் பள்ளிக்கு வருகை தந்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினார்.
அது மட்டுமல்லாமல் ஏறக்குறைய 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிவ்நாடார் கட்டடத்தை நம் பள்ளிக்கு அர்ப்பணித்திருப்பது பள்ளியின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கது. இக்கட்டடம் 4/3/2025 அன்று திறந்து வைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டில் உள்ளதை எண்ணி மகிழ்கின்றோம். மேலும் சிவ்நாடார் அறக்கட்டளையின் பேருதவியுடன் 220 கணினிகள் மற்றும் 9 இன்டராக்டிவ் பேனல் போர்டும் 3 ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர்களும் நம் பள்ளியில் நிறுவப்பட்டுள்ளன. சிவ்நாடார் அறக்கட்டளையின் மூலமாக 27 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் டிஸ்கவரி சயின்ஸ் சென்டர் அதாவது ஆடிபர்ட் அறிவியல் மையத்திற்கு 120 கணினிகளும் வழங்கப்பட்டுள்ளன. கருத்தரங்கம் மற்றும் தொழில் வழிகாட்டல் 2/9/2025 அன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் கருத்தரங்கம் நமது முன்னாள் மாணவர் கேர் பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் திரு என் தர்மராஜ் அவர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கான மருத்துவ உதவி 2024-2025 கல்வியாண்டில் NMMS தேர்வில் மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்ற 9ஆம் வகுப்பு மாணவர் அகில்வாணனின் மருத்துவ செலவிற்காக 10,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மாநில தலைவரின் பாராட்டு. மதுரை மறைமாநில இயேசு சபை தலைவர் அவர்கள் நமது செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருந்து பள்ளியின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியுள்ள பள்ளியின் முன்னாள் மாணவர் மன்றத்தின் செயல்பாடுகளை வாழ்த்தி பேசினார்கள். நமது முன்னாள் மாணவர் மன்றத்தின் செயற்குழு கூட்டமானது ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு மாணவர் நலன் சார்ந்து திட்டங்கள் வகுக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக எம் முன்னாள் மாணவர் மன்றத்தின் தலைவராக பொறுப்பேற்று இவ்வமைப்பை வழிநடத்தியும் நெறிப்படுத்தியும் பெரும் தொகையினை மாணவர் நலனுக்காக வழங்கி வருகின்ற தலைவர் திரு PK தியாகராஜன் ஐயா அவர்களின் பங்களிப்பிற்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மாணவர் மன்றத்தின் இயக்குநராக 3 ஆண்டுகள் இருந்து திறம்பட செயலாற்றிய அருட்தந்தை MA இஞ்ஞாசி சேசு சபை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்கு புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் மதிப்பிற்குரிய திரு RP ராமச்சந்திரன் அவர்களையும் இயக்குநராக பொறுப்பேற்றிருக்கும் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை V ஜார்ஜ் சேசு சபை அவர்களையும் மற்றும் இயக்க பொறுப்பாளர்களையும் இனிதே வரவேற்று வாழ்த்துகின்றேன். இம்மன்றம் சிறப்பாக செயல்பட உதவி செய்கின்ற அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும் இன்னும் வலுவாகவும் பெருமையுடையதாகவும் சிறந்து வளர உங்கள் அனைவரின் ஆதரவையும் வேண்டி நிறைவு செய்கிறேன்.